அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நம்மளுடைய மறைந்த பொன்மலர் செம்மல் இதே தெய்வம் புரட்சி தலைவர் இரத்தத்தின் இரத்தமான எங்களுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி. ஆனால் இன்றைக்கு அவருடைய புகைப்படங்களை ஒதுக்கிவிட்டு சிறிதாக கொண்டு வந்து கண் துடைப்பு மட்டும் செய்து கொண்டிருக்கும் இன்றைக்கு பொதுச் செயலாளராக மறைமுகமாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்றைக்குமே எங்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களை என்றைக்குமே அழிக்க முடியாது. இன்றைக்கு வாக்குகள் வருவது அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எங்களுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்காக மட்டுமே. நீங்கள் சொல்வதைப் போல உங்களுக்காக வாக்களிக்கும் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தனியாக நின்று நிரூபிக்க முடியுமா உங்களால்? அவருடைய புகைப்படத்தை இன்றைக்கு நிராகரித்து கொண்டு உங்களுடைய புகைப்படங்களை கொண்டு வந்து இன்றைக்கு மக்களிடத்தில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி மறந்த ஆட்களை கண்டிப்பாக மக்களே வேறறுத்து ஒதுக்குவார்கள் என்பதை இங்கே திராணித்தனமாக வலியுறுத்துகிறேன். என்றைக்குமே மறைந்தாலும் எங்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய புரட்சி தலைவர் என்றென்றைக்கு மக்களோடு மக்களாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இன்றைய செயல்பாடுகள் அனைத்துமே செல்லுபடியாகாது என்பதை இங்கே தெளிவாக இதை பதிவிடுகிறேன். அவருடைய கோட்பாடுகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களை மேம்படுத்துவதற்காக. ஆனால் உங்களுடைய கோட்பாடுகள் அனைத்துமே மற்றவர்களை ஒதுக்கி புறக்கணித்து நிராகரித்து செயல்படுவது மட்டுமே. இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரும் காலங்களிலாவது புரட்சி தலைவரை அவருடைய புகைப்படங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கைகளும் மக்களுடைய கோரிக்கைகள். ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அனைத்து திட்டங்களுமே மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வாக்குகள் அனைத்துமே எங்களுடைய ஐயாவுக்காக மட்டுமே இன்று வரை மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி.